Hello friends, welcome back to our channel Sunshine Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு குட்டியான மதர்ஸ் டே கார்ட் செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட் பேப்பரை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நான் ஒரு புக்கோட அட்டையை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதுக்கு மேலே வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வேணும்னா கூட ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் எடுத்து இதோட அவுட்லைனில் கொஞ்சம் தள்ளி ஹோல் போட்டுக்கோங்க. அது முடிச்சதும் ஒரு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து ஒரு தின்னான நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அவ்வளோக்கு கட் பண்ணிட்டு கீழே நாட் போட்டுக்கோங்க. இந்த சார்ட்டை பேக் சைட் திருப்பி நம்ம போட்டு வச்ச ஹோல் வழியாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஃப்ரண்ட் சைடு இருக்க ஹோல்லையுமே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா ஹோல்ஸ்லையுமே த்ரெட் இன்சர்ட் ஆகிற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சார்ட்டில் ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் சார்ட்டில் பிளாக் கலர் த்ரெட், ரெட் கலர் த்ரெட், ப்ளூ அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஃபினிஷ் ஆனதுனால நான் இந்த சார்ட்டோட பேக் சைட்லேயே நாட் போட்டுட்டு அகெயின் சேம் கலர் த்ரெட்டையே நீடில் இன்சர்ட் பண்ணி இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் த்ரெட் போடும்போது நீங்கள் இதே மாதிரி சேம் கலர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க த்ரெட்டெல்லாம் மறைகிற மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதி டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மதர்ஸ் டே கார்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.